கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மனைப்பட்டா வேண்டி மனு அளிக்க வந்தனர். இவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சில நிமிடங்கள் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மேல் சிறுவலூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு 9 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அரசு 120 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கியுள்ளது. அதில் மீதமுள்ள 4 ஏக்கரை சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதாகவும் இதனை மனைப்பட்டா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் பூவை ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் சிறுவலூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர். அவர்கள் கும்பலாக சென்றதால் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறைக்கும் புரட்சி பாரதம் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதிகாரி மாதிரி அப்ரோச் பண்ணாதான் சார் நாம சொல்றோம். வந்தோன்னு உங்க சட்ட ஒழுங்கு மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. சட்ட ஒழுங்கு வெயில் இருக்கிறது வெயில் இருக்கிறது நெகிழி போறோம். ஒன்னும் இல்ல உங்க சொல்லியாச்சு வர்றாங்க. அதுக்கு சொல்லல அவரு வண்டி வரும்போது இங்கேயே ஓரமா உட்காந்துருந்தாங்க. ஏன் இங்கே உட்கார வந்தீங்க உள்ள அவ்வளவுதான் அவர் கேட்டது. வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னது அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எப்படி அதான் சொன்னாங்க இடையூறு நாங்க பண்றோம் கிடையாது. நாங்க மனு கொடுத்து வரோம். 100 பேர் உள்ள போங்க. 100 பேரும் பாதிக்கப்படுறாங்க. இதுல வந்து தனி நபரா யாரும் வரல. 100 குடும்பம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். 100 குடும்பம் சந்திக்கணும். ஒண்ணு கலெக்டர் சந்திக்க நாங்க வரோம். கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்றது வாய்ப்பு கொடுங்க. இல்லையா கலெக்டர் சந்தை யாரும் வந்து பேசுறதுக்கான உத்தரவு கொடுங்க. நேரடியாக வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. இதான் 2 சப்ஜெக்ட். இதை பேசுறதுக்கு இல்லாம வானாபுரம் வட்டத்துக்குட்பட்ட மேல் சிறுவல்லூர் என்ற கிராமத்தில் கடந்த சுமார் 1997ஆம் ஆண்டுக்கு முன்பு அப்பகுதியில் வசிக்கின்ற பட்டியலின மக்கள் தங்களுக்கு வீடு இல்லை என்று பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையிடமும் மனு அளித்தது சம்பந்தமாக 1997ஆம் ஆண்டு அன்று நில உச்சவரம்பு சட்டத்தின்படி கையகப்படுத்தப்பட்ட 9 ஏக்கர் நிலத்தை அன்றிருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுமார் 9 ஏக்கரை கையகப்படுத்தி 5 ஏக்கருக்கு மட்டும் ஒரு 200 பேர் மனு அளித்ததில் 110 பேருக்கு பட்டா அளிக்கப்பட்டுள்ளது. அந்த 110 பேருக்கு போக்குவரத்து வசதியும் மற்றும் விளையாட்டு பூங்கா அமைத்து தரும் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தார்கள். அதை அளிக்காமல் மீதி இருக்கின்ற 4 ஏக்கர் இடத்திற்கு அங்கே இருக்கின்ற சில ரியல் எஸ்டேட்டுடைய புரோக்கர்கள் 4 ஏக்கரை வந்து பட்டா போட்டு விற்பனை செய்வதற்காக ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மீதி இருக்கின்ற 110 நபர்கள் 120க்கும் மேற்பட்ட நபர்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர் மற்றும் ஆதி திராவிட அலுவலர்களை சந்தித்து மீதி இருக்கின்ற இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று பல முறை பதிவு தபால் மூலமாகவும் ரிஜிஸ்டர் தபால் மூலமாகவும் நேரடியாக மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனுவை பெற்ற அதிகாரிகள் செவுடன் காதலை சங்கு ஊதுற போல் வாங்கிக் கொண்டு மனுவை மட்டும் வாங்கிக் கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் கொதித்து எழுந்து பாதிக்கப்பட்ட அந்த மேல் சிறுவலூர் மக்கள் எல்லாம் இன்று நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும். மீதி இருக்கின்ற 110 மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும். அந்த 4 ஏக்கர் இடத்தை வேற ஒரு நபர்கள் ஆக்கிரமிப்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த 4 ஏக்கர் எடுத்து ரியல் எஸ்டேட் பண்றவர்கள் வந்து உடனடியாக அப்ரூவல் வந்து வாங்கி கொண்டதற்கான வேலை நடைபெற்று வருகிறது. அதை உடனடியாக தடுத்திட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை மனு அளிக்க வந்திருக்கார்கள். மனு அளிக்க வந்த மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் பொழுது இங்க இருக்கிற காவல்துறை உள்ளே இத்தனை பேருக்கு அனுமதி இல்லை மறுக்கப்பட்டது என்று சொன்னதனால அந்த மக்கள் எல்லாம் அமர்ந்து தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மனு வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள வீட்டிடம் இல்லாத அந்த மக்களுக்கு உடனடியாக அந்த 4 ஏக்கரை கையகப்படுத்தி இந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கிட வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் புரட்சி பாரதம் கட்சி சார்பாகவும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.